கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையுடன் இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நல சங்கம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை வடவள்ளி முதல் மருதமலை சாலையில் உள்ள சித்தி விநாயகர் திருக்கோவிலில் வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையுடன் இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நல சங்கம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இச்சங்கத்தின் துவக்க விழாவை முன்னிட்டு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தொடர்ந்து சங்கத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் கௌரவ தலைவர் ஜெகநாதன் முன்னிலையில் சங்கத்தின் நிறுவன தலைவர் சிவதேசிகன், வேளாளர் பிள்ளை மற்றும் லேனா லட்சுமணன் பிள்ளை ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: கோவையில் வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையுடன் இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நல சங்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். இந்த சங்கம் என்பது நீண்ட நாள் கனவு இன்றுதான் நிறைவேறியுள்ளது என்றார். வேளாளர் பிள்ளை சமூகத்தில் பின்தங்கியுள்ள குழந்தைகளுக்கு கல்வி அறக்கட்டளை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இதற்காகவே இந்த சங்கத்தை உருவாக்கியுள்ளதாக கூறினார். சமூக முன்னேற்றம் என்பது ஒன்றுபடுவதன் மூலமாகவே கிடைக்கும் என்பதை இச்சங்கம் அனைவருக்கும் உணர்த்தும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லண்டன் முருகேசன் பிள்ளை, லேனா லட்சுமணன் பிள்ளை, ஓய்வு பெற்ற தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வி இயக்குனர் சங்கர் பிள்ளை, யோகா கலை நிபுணர் கீதா, பேராசிரியர் செந்தில் குமார், ஆலோசகர்கள் வெள்ளிங்கிரி, தலைவர் லோகநாதன், துணைத் தலைவர் வெங்கடசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய வேளாளர் பேரனுடைய மகளிர் அணி பொறுப்பாளர் அவர்கள் நமது பொருளாதாரத்தில் எக்கனாமிக் லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சிறப்பு பேட்டி கொடுப்பாங்க. வடவள்ளி வேளாளர் பேரவையோட இன்னைக்கு தொடக்க விழாவா இருக்கிறது. ஆனால் இது பாரம்பரியமான ஒரு இயக்கமாக பாரம்பரிய வழியில வந்தது. ஏன்னா எல்லோருமே அவங்க சமுதாயத்தில் முற்படுத்தப்பட்டோர் சமுதாயமாக இருந்து நாங்கள் எல்லா வளர்ச்சியிலும் எங்களுடைய முன்னேற்றத்திற்கான பங்கு நடக்காமலே பின்தள்ளப்பட்டு விட்டிருக்கோம். அரசாங்கத்தால எங்களால் எந்த முயற்சி எடுக்க முடியல. நாங்கள் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரி வழி வைக்கணும். ஆனால் இன்னும் நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கான கல்வி வளர்ச்சிக்கு என்ன மாதிரி முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது அந்த EWC அந்த அமைப்பு சார்ந்து முற்படுத்தப்பட்டோர் எங்களுக்கு அந்த கிரீமி லேயர் அந்த அமைப்பு சார்ந்து எந்த நலத்திட்டங்களும் அரசாங்க நலத்திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்காம முக்கியமாக மெயினா நம்மளுக்கு எஜுகேஷனல் இடஒதுக்கீடு கிடைக்காம போயிரு. அந்த இடஒதுக்கீடு இருந்தால்தான் வருங்காலத்தில் எப்போதுமே இந்த பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும் என்றால் நம்மளுடைய கல்வி வளர்ச்சி கல்வியில முன்னேற்றம் அடைந்தால் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றம். ஏன்னால் பின்னால நாங்க வேளாளர் சமுதாயம் கொடுத்த பரம்பரை நாங்கள் நல்ல ஒரு சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் ஓங்கி இருக்கும் போது எங்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் இருந்தால் இப்போ அரசாங்கத்தால் அந்த பங்கு அந்த வளர்ச்சி திட்டங்கள் கிடைக்காம. அதனால இளைய தலைமுறைக்கு அந்த EWC மூலமாக எங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை இளைய தலைமுறை கல்விக்கு என்ன மாதிரி முன்னேற்றம் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அரசாங்கத்துக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பதிவு செய்யும். நன்றி, வணக்கம்.